உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிடி அசிஸ்டண்ட்டு இந்த பிஆர்டிக்கான தேர்வு பிப்ரவரி 4ஆம் தேதி நடக்க இருக்குது. ஸோ அந்த தேர்வுக்கு எல்லாருமே தயாராகி கொண்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு வார காலம் கூட முழுமையாக இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி அது பலனை கொடுக்கும். இதில் என்ன அப்படின்னா, இப்போ இந்த தேர்வு எழுதி முடித்த பிறகு ஸோ இதற்கு எப்போது ரிசல்ட் வெளியாகும், இதற்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போது, இந்த தகவல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ 2800 பிடி அசிஸ்டண்ட்டுக்கான வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்கான தேர்வு தான் இப்போ நடத்த இருக்கிறது. இதற்கான முடிவுகள் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் வரும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். ஸோ அப்போ ஏப்ரல் 30 அப்படிங்கிற போது மிக வேகமாக இதற்கான அடுத்தடுத்த ப்ராசஸ் நடத்த இருக்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மே 31ஆம் தேதிக்குள்ளே எல்லாமே முடித்து அந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில், அதாவது 2024-25ஆம் ஆண்டிற்கு ஸோ ஆசிரியர் பணி நியமனம் செய்ய இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ மிக வேகமாக அடுத்தடுத்த ப்ராசஸ் நடத்த இருக்கிறாங்க. ஸோ இதற்காக படிக்கக்கூடிய உறவுகள், ஸோ வாய்ப்புகள் உங்கள் கையில் இருக்கின்றது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பலரும் இன்னும் அசால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. இதுவரைக்கும் நீங்கள் கால் டிக்கெட் டவுன்லோடு பண்ணி எடுக்காதவங்க, ஸோ அதை கால் டிக்கெட்டை டவுன்லோடு பண்ணி எடுத்துருங்க. ஸோ என்னென்ன ப்ராசஸோ அதுபடி நீங்கள் உங்கள் எக்ஸாம் காலுக்கு, ஏன்னா ஏற்கனவே தேர்வு எழுதிய அனுபவம் இருக்கும். இதில் அனைவருக்குமே டெட் எக்ஸாம் எழுதிய அனுபவம் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா பிஜி டிஆர்பி எழுதிய அனுபவம் இருக்குது. ஸோ இது ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க. அப்போ ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே டெட்டின் மூலமாக ஒரு அனுபவம் இருக்குது. ஸோ அப்போ அதற்கு நீங்கள் முன்கூட்டியே தயாராகுங்க. மேக்ஸிமம் எக்ஸாம் சென்டர் அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே தான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஸோ அப்படி தான் தகவலும் கிடைக்குது. ஸோ அதனால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு நெருங்கி இருக்குது. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எந்த அளவிற்கு உங்களால் முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக யாரெல்லாம் முயற்சி செய்தீர்களோ அந்த முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதில் நோ டவுட், ரைட்டுங்களா. ஸோ இன்னும் உங்களை தயார்படுத்த வேண்டியது இந்த ஒரு 4-5 நாட்கள் இருக்குது. இந்த 5 நாட்களுக்குள்ளே உங்களால் எப்படிலாம் ரீகால் பண்ணணும். ஏன்னா இப்போ புதுசாக படிக்க முடியாது. ஏற்கனவே படித்த விடயங்களை ரீகால் பண்ணுறது, ஏன்னா இது எல்லாமே உங்களோட ஓன் சப்ஜெக்ட் தான். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த ஓன் சப்ஜெக்ட்டுங்கிற போது இதில் ஜிகேயோ இல்லை சைக்காலஜியோ எதுவுமே இல்லாமல் ஓன் சப்ஜெக்ட்டுங்கிற போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இன்னொன்று தமிழ் லாங்குவேஜ். ஸோ அது நீங்கள் எழுதி அது தேர்ச்சி பெற்றாக வேண்டும். அதாவது எக்ஸப்ட்டு மாற்றுத்திறனாளிகள் தவிர்த்து மற்றவர்கள் எழுதக்கூடியது, ரைட்டுங்களா. ஸோ அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அடுத்த பேப்பர் திருத்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதற்கும் உங்களை முழுமையாக தயார்படுத்தி கொண்டு இருப்பீங்க. கண்டிப்பாக தயார்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. அதுதான் நம்ம மீண்டும் சொல்லக்கூடியது. இந்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் உறவுகளே. அடுத்தடுத்து உங்களுக்கான தகவல் என்ன அப்படிங்கிறத நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான பதிவு அந்தந்த காலகட்டத்தில் நம்ம கொடுக்க தயாராக இருக்கின்ற உறவுகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.